ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வியூஸ் நிறைய பேருக்கு கஷ்டப்பட்டு வீடியோ போடுவாங்க. அப்போ வியூஸ் ரொம்ப கம்மியாகும். எதனால் அப்படி கம்மியாகுது, அப்படி அதிகரிக்க நிறைய டிப்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த டிப்ஸில் 1 2 சொல்கிறேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நான்லாம் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா எனக்கெலாம் வியூஸ் கம்மியாக தான் இருந்தது. இப்போ தான் நிறைய போகுது. அதனால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய வீடியோக்கள் அப்லோட் பண்ணணும். அதுவும் டெய்லி வீடியோக்கள் அப்லோட் பண்ணணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 1 மாதத்துக்கு 1 அப்படிலாம் நீங்கள் பண்ணவே கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வியூஸ் வரணும் அப்படின்னா நீங்கள் நினைக்கிறது நிறைய வீடியோஸ் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 4 5 6 வீடியோ முடிஞ்ச வரையும் நீங்கள் படணும். இல்லை எனக்கு டைமே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், வீட்டில் என்ன பண்ணுறோம், ஒரு பூஜை பண்ணுறோம், சமையல் பண்ணுறோம், அதில் உள்ள ஏதாவது ஒரு வீடியோவை வியூஸ் வரணும் அப்படிங்கிற அவசியம் ஒன்றும் கிடையாது. ஒரு நாளைக்கு பார்த்திங்கன்னா 4 5 வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும். அப்போ தான் சப்ஸ்கிரைபர் வரும்போது கண்டிப்பாக நிறைய வீடியோக்கள் இருக்கிறதுக்கு தான் டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அப்புறம் 2வது விஷயம் என்ன அப்படின்னா பார்த்திங்கன்னா முதல்ல பார்த்திங்கன்னா ஒரே வீடியோக்கள் நான் போடுறதை காட்டிலும் இப்போ குக்கிங்கே போடுறதுனா இப்போ சமையல் ஆர்வம் உள்ளவங்க மட்டும்தான் பார்ப்பாங்க. அந்த சேனலை மிச்சவங்களாம் பார்க்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் அப்படி பண்ணவே கூடாது. எல்லாமே கலந்து போகணும். சமையல், பூஜை, சுற்றி பார்க்குறது, கோயில் எல்லாம் போடும்போது எல்லா சப்ஸ்கிரைபரும் அப்போ உங்கள் சேனலில் வருவாங்க. இப்போ ஒரே இது இருக்கும்போது எல்லாருக்குமே அந்த சேனல் ரொம்ப பிடிக்கும். அப்போ நிறைய சப்ஸ்கிரைபர், நிறைய வியூஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் செட்டிங்கில் பார்த்திங்கன்னா முக்கியமான செட்டிங் பண்ண இருக்கு. இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா செட்டிங்கில் போய் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதில் பார்த்திங்கன்னா நிறைய செட்டிங்ஸ் இருக்கும். அதில் ஒரே இதை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வியூஸ் போனீங்கன்னா அதை மாற்றி மாற்றி வச்சு பாருங்கள். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வியூஸ் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பில் பார்த்திங்கன்னா நீங்கள் செட்டிங் பண்ணுவீங்க. அப்போ அந்த செட்டிங் பண்ணும்போது அதில் பார்த்திங்கன்னா பயணம்னு இருக்கும். அதுக்கப்புறம் பயணம் தொடர்பானது இருக்கும். கல்வி, இப்படி நிறைய இருக்கும். மாற்றி மாற்றி பாருங்கள். எதில் வியூஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். அதிலே வைங்க. எல்லா வீடியோ ஒரே இதில் வச்சா வியூஸ் வரும் சொல்ல முடியாது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு இது இருக்கும். இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா பார்த்திங்கன்னா வியூஸ் அதிகரிக்க முக்கியமானது என்ன அப்படியே தம்ப்நெயில் வச்சா தான் பார்த்திங்கன்னா உங்கள் வீடியோ ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் யாருமே பார்க்கல அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களோட மிஸ்டேக்காக தான் இருக்கும். ஏன்னா தம்ப்நெயில் ஃபஸ்ட்டு ஒருத்தரை பார்த்தவொடனே பார்க்குறது தம்ப்நெயிலை பார்த்தவொடனே இந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே ஆசை வரும். ஒன்று ஓடி பார்ப்பாங்க. அதனால் ஃபஸ்ட்டு ஒரு அருமையான ஒரு தம்ப்நெயிலை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வைங்க. வச்சா மட்டும்தான் உங்கள் வீடியோ வியூஸ் போகும். இப்படி நிறைய ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணினா கண்டிப்பாக போகும். எல்லா ட்ரிக்ஸையும் யூஸ் பண்ணி இது போகவே இல்லை. இப்போ என்ன பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வீடியோ இருக்கணும். அப்படி கண்டிப்பாக இவ்வளோ நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வியூஸ் அதிகமாக தான் போகும். வாட்ச் ஹவர்ஸ் கண்டிப்பாக எல்லாருக்குமே கிடைக்கும். இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வியூஸ் போகும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண. தேங்க்யூ.